ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம ஃப்ரான்ஸில் இருக்கோம். ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் சிட்டியில் இருக்கோம். இப்போ நம்ம லூவர் மியூசியம் போக போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம லூவர் மியூசியம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் போகலாம், இல்லைன்னா பிக் பஸ் டூர்லேயும் நம்ம போகலாம். ஆக்சுவலாக நான் பிக் பஸ் டூர் புக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்டாப்ல இருந்து 3வது ஸ்டாப் தான் லூவர் மியூசியம். ஸோ இப்போ நான் பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரான்ஸ் நாட்டுடைய கொடி கம்பீரமாக பறக்குது பாருங்க. ஒரு வழியாக நம்ம இப்போ லூவர் மியூசியம் வந்தாச்சு. ஸோ நம்ம டிக்கெட் ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிட்டோம். டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்து புக் பண்ணுங்க, ஏன்னா ஓப்பனிங் ஹவர்ஸு ப்ளஸ் எல்லா டியூஸ்டேயும் லூவர் க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால் புக் பண்ணும்போது டைம் ஸ்லாட்டுக்கு முன்னாடியே போய் நிற்கணும். ஆக்சுவலாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அவங்க நம்மளோட ஐடியை வெரிஃபை பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. ஸோ ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்கினாக முடிச்சுட்டு நம்ம இப்போ லூவர் மியூசியம் உள்ளே வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக லூவர் மியூசியம் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் கட்ட ஆரம்பித்து 13ஆம் நூற்றாண்டில் தான் கட்டி முடிச்சதாக சொல்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் 10, 1793, ஆல்மோஸ்ட் 230 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டதாக இருக்குது. உலகத்தில் ரொம்ப பழமையான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிக்கஸ்ட் மியூசியம்னு அது லூவர் மியூசியம் தான் சொல்லுவாங்க. ஸோ லூவர் மியூசியமில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்டது, ரிலீஜியன் சம்மந்தப்பட்டது நிறையா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். ஒவ்வொன்றும் ரொம்ப ஒரு கலைகள் மிகுந்தபடி கட்டியிருக்காங்க. ஸோ ஜீசஸ் பிறந்த வாழ்க்கை முறை எல்லாமே அவங்க ஆர்ட்டில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ சீலிங்னா பார்த்தாவே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக லூவர் மியூசியமில் 5 லட்சத்துக்கு அதிகமான கலெக்ஷன்ஸ், பெயிண்டிங், ஆப்ஜெக்ட் எல்லாமே நிறையா இருக்குது. எல்லாமே பெயிண்டிங் தான், ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ லூவர் மியூசியம்னாவே எல்லாருக்கும் மோனாலிசா பெயிண்டிங் தான் ஞாபகம் வரும். ஒரு வழியாக மோனாலிசா பெயிண்டிங்கை பார்த்தாச்சு. செம்ம அழகாக இருக்கு. இப்போ நம்ம எகிப்தியன் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம். த கார்டியன் ஆஃப் த எகிப்தியன் ஆர்ட். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக லூவர் மியூசியம் ரொம்ப பெருசு. நம்ம மேப்பை ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளால் கரெக்டாக போக முடியாது. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லா ஸ்டாட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.